Welcome students, this is plus 2 computer science and we are going to start chapter 4 part 3. In this session we are going to see about different techniques, algorithmic techniques. So first technique in the category searching technique. இந்த searching technique எதுக்குன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சென்டென்ஸ் இருக்கான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு பேஜாக பார்த்துட்டே வருவீங்க இல்லையா, தட் இஸ் கால் லீனியர் சர்ச். ஸோ வரிசையாக ஒவ்வொன்றா சர்ச் பண்ணிட்டு வர்றது. ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா we are starting from the beginning and we are going one by one. That is called linear search. So linear search is also called sequential search அப்படிங்கிறோம். இப்போ I'll show you this. இப்போ இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, இதில் வந்து 100 இருக்கான்னு பார்க்கணும், இல்லை 2 இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 5 வந்து I want to find out whether 2 is there. So I will compare the first item whether it is 2. If it is no, then I will go to the second item and I will compare whether it is 2. No. Then I will go and compare the third item. Then I will go and compare the next item. Like that I will move on to the next element till I reach the element what I need. This is called linear search. That is what given here students. Linear search is the sequential search. It's a method of for finding a particular value in a list. So what it will do, it will check the search element with each element in the sequence. And the orderல ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நமக்கு தேவையான அந்த சர்ச் எலிமெண்ட்டுங்கிறது நமக்கு வேணுங்கிற எலிமெண்ட் ஐட்டம். ஸோ வெதர் இட் இஸ் தேர், ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்ம அதை கம்பேர் பண்ணுவோம் till the desired element is found or till the list is exhausted. இல்லை லிஸ்ட்டோட எண்டு வரைக்கும் எல்லாம் தேடி பார்ப்போம். அப்போ இது வந்து இந்த லிஸ்ட் வந்து ஆர்டரில் இருக்குங்கிற நெசசரி இல்லை. இப்போ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயோ அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும்னு நெசசரி கிடையாது, எப்படி எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். இதனோட மெத்தடு தான் இங்கே சூடோ கோட்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ட்ராவர்ஸ் த அரே யூஸிங் ஃபார் லூப். இதுக்கு வந்து ஃபார் லூப்பு யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஐட்ரேஷன் ஃபார் லூப்பே வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார் லூப், ஃபார் ரிப்பிட்டேஷன், ஃபார் ஐட்ரேஷன்ஸ். ஸோ இன் ஈச் எவ்ரி ஐட்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டார்கெட் வேல்யூ, compare the target search key value with the current value in the list. Current value ஒவ்வொரு ஐட்டம் கூடவா நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். if the values match, display the current index and value of the array. இப்போ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது. இண்டெக்ஸுங்கிறது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் திஸ் இஸ், இதனோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 0. சாரி, இதனோட இண்டெக்ஸ் வேல்யூ 0. இதனோட இண்டெக்ஸ் வேல்யூ நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட் 2, 3, 4, 5. இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் 1ன்னா 1 இங்கே இருக்குது. அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 0, 1, 1, 2, 3, 4. இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 4, பிகாஸ் திஸ் இஸ் 0, 1, 2, 3, 4. அப்போ இந்த ஐட்டம் 4th பொசிஷனில் இருக்குன்ட்டு இட் வில் டிஸ்பிளே த இண்டெக்ஸ் வேல்யூ. சப்போஸ் இஃப் த வேல்யூ do not match என்ன ஆகும், it move on to the next array element. If no match is found, display the search element is not. லாஸ்ட் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் டார்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணி கிடைக்கலன்னா நாட் ஃபவுண்டுன்னு மெசேஜ் வரும். தட் இஸ் வாட் திஸ் லீனியர் சர்ச். இப்போ இதனோட பாருங்கள், இன்புட் வேல்யூஸ் இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருக்குது ஒரு அரேயில். டார்கெட் 77. அப்போ ஆஃப்டர் 77 எந்த பொசிஷனில் இருக்குது, 0, 1, 2, 3, 4th பொசிஷனில். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், 4. இப்போ இதை இப்போ டார்கெட் வேல்யூ இங்கே 200, இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இப்படி இருக்காரு, 200 இங்கே இல்லவே இல்லை. அப்போ என்ன வரும்னு அவுட்புட்டு -1, ஏன்னா அது கிடைக்கவே இல்லை. அப்போ நாட் ஃபவுண்டுன்னு டிஸ்பிளே பண்ணும். திஸ் இஸ் லீனியர் சர்ச், எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சர்ச், அனதர் டெக்னிக் என்னென்னா பைனரி சர்ச். பைனரி சர்ச் என்ன பண்ணோன்னா, இதில் கண்டிப்பாக
நம்ம அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் ஆர்டர்டாக இருந்தால் தான் பைனரி சர்ச் அப்ளை பண்ண முடியும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் வாட் இஸ் another நேம் half interval search algorithm. It finds the position of the search element within the sorted array. Sortedனா என்ன? ஆர்டர்ட் அரே. அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ அதை ஆர்டர் பண்ணி இருந்தால் தான் நம்ம இந்த டெக்னிக் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து என்ன பண்ணலான்னா டிவைட் அண்ட் கான்கர் சர்ச் அல்காரிதம் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் இன் லாகரிதமிக் டைம். ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் another நேம் டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம்னு சொல்லலாம், ஹாஃப் இன்டர்வல் அல்காரிதம்னு சொல்லலாம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் ஆகும்னா, வெயிட் ஐ வில் ஷோ யூ த பிக்சர். இப்போது இப்போ நமக்கு இதில் 60 வந்து சர்ச் எலிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 60 இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பைனரி சர்ச்சில் என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன 9. அப்போ அதில் ஃபஸ்ட்டு மிடில் இருந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கும். அதில் மிடில் ஐட்டமை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இதில் எது மிடில் ஐட்டம்? 10, 20, 9/2 என்னது? 9/2 4.5னா 5 தான் மிடில் ஐட்டம். 5 ஆஃப் 1 2 3 4 1 2 3 4 இந்த ரெண்டுமே மிடில் ஐட்டம் வரும். பாருங்கள், மிடில் ஐட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது. லோங்கிறது லோயஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், ஹை மைனஸ் லோ பை 2. ஹைங்கிறது ஹையஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். ஹையஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது? 9. இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். லோயஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 0, ஹையஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 9. இப்போ மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. அப்போது யூ வில் கெட் 0 + 9/2 4 பாயிண்ட் சம்திங். ஃப்ராக்ஷனல் நம்பரை ரவுண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 4ன்னு. அப்போ 4th எலிமெண்ட் இஸ் த மிடில் எலிமெண்ட். 4th எலிமெண்ட் இது 50 இஸ் த மிடில் எலிமெண்ட். அப்போ என்ன பண்ணோம், இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ 50 விட ஹையஸ்ட்டாக இருந்தால் ரைட் சைடு சர்ச்சிங் ப்ரொசீட் பண்ணும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ 50 விட லெஸராக இருந்தால் லெஃப்ட் சைடு சர்ச்சிங்கை கண்டினியூ பண்ணும். இப்போ இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ ஹையஸ்ட் இல்லையா? அப்போ என்ன பண்ணும், அகெயின் மிடில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இது வந்து லோயஸ்ட் வேல்யூ இது, ஹையஸ்ட் வேல்யூ இது. அகெயின் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஹை மைனஸ் லோ 9 - 4 5, 5/2னா 3. லோ வந்து என்னது 4, 4 + 3 7. அப்போ 7 தான் மிடில் வேல்யூவாக வச்சுக்கும். இப்போ இந்த மிடில் வேல்யூவான்னு கம்பேர் பண்ணும். மிடில் வேல்யூ கூட மேட்ச் ஆகலையா? அப்போ மிடில் வேல்யூ விட லெஸ்ஸு தானே 60. அப்போ லெஃப்ட் சைடு இது பண்ணும், சர்ச்சிங் பண்ணும். லெஃப்ட் சைடு சர்ச்சிங் பண்ணுறப்போ என்ன பண்ணோன்னா, இதை வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக வச்சுக்கும். தென் திஸ் இஸ் டேக்கன் அஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. அப்போவே மிடில் வேல்யூ இருந்தது இல்லையா, லோயஸ்ட் வேல்யூ, அதுதான் லோயஸ்ட் வேல்யூ. இப்போது 4 + 7 - 4 3, இது ஹையஸ்ட் வேல்யூன்னு வச்சுக்கோ. 7 - 4 3, 3/2 1, 1 + 4 5. இப்போ 5 மிடில் எலிமெண்ட்டாக வச்சிடும். அடுத்தது இப்போ 5 இந்த கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ யுவர் ஐட்டம் இஸ் ஃபவுண்ட். இப்போ அதனோட பொசிஷன் என்ன 5 அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதை என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு டைமும் மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதுக்கு ஃபார்முலா இது, லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. அந்த மிடில் வேல்யூ கூட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணோம். மிடில் வேல்யூ இல்லைன்னா, மிடில் வேல்யூ விட லெஸ்ஸராக இருந்ததுன்னா, ஓகே, மிடில் வேல்யூ விட லெஸ்ஸராக இருந்ததுன்னா அந்த மிடில் வேல்யூவை ஹையாக வச்சுட்டு ஆல்ரெடி இருக்கிற லோ வந்து லோன்னு வச்சுக்கோம். மிடில் வேல்யூவை விட ஹையாக இருந்ததுன்னா மிடில் வேல்யூவை லோவாக வச்சுட்டு ஃபைனல் வேல்யூவை ஹையாக வச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டூடெண்ட்ஸ், see this, if the search element is equal to the middle element, first start with the middle element கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி search element is equal to the middle element ஆன்னு பார்ப்போம். இப்படியா இருந்தால் மிடில் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே பை 2, தென் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலிமெண்ட். அந்த மிடில் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். மிடில் வேல்யூ எலிமெண்ட்டாக இல்லைன்னா
கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இல்லைன்னா என்ன பண்ணுன்னா, இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ் தென் செலக்ட் எலிமெண்ட்ஸ் த ரைட் சைட் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ். ஸோ கோ டு மறுபடியும் ஸ்டெப் 1க்கு போகும். இல்லை சர்ச் எலிமெண்ட் இஸ் லெஸ்ஸராக இருந்தால் select the elements to the left side of the again step 1. When match is found, display the success message with the index of the element. Suppose match find out பண்ணலன்னா not, if the no match is found then display unsuccessful message. So this is the working principle of binary search. 2 வா divide பண்ணிக்கும் list, middle element find out பண்ணி. middle element find out பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, low plus high minus low by 2. அந்த லோங்கிறது வந்து ரைட் சைடு சர்ச் பண்ணோன்னா லோ வந்து மிடில் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸு, லெஃப்ட் சைடு சர்ச் பண்ணோன்னா ஹை வந்து மிடில் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸாக வச்சுட்டு அது இது பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த டெக்னிக் இன் பைனரி சர்ச் அல்காரிதம். ஸோ வி ஹாவ் சீன் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி. ஸோ டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம் இஸ் திஸ் பைனரி சர்ச் ஆர் ஹாஃப் இன்டர்வல் அல்காரிதம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சார்ட்டிங் டெக்னிக். சார்ட்டிங் டெக்னிக்னா அரேஞ்சிங் இன் சம் ஆர்டர். இப்போ நம்ம பார்த்தது சர்ச்சிங் டெக்னிக். நெக்ஸ்ட்டு சார்ட்டிங் டெக்னிக். இந்த சார்ட்டிங் டெக்னிக்ஸில் இன் யுவர் புக் தே ஹாவ் கிவன் சர்டன் அல்காரிதம். ஒன் இஸ் பபிள் சார்ட் அல்காரிதம் அண்ட் அதனோட சூடோ கோட். எல்லாமே 5 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் சூடோ கோட் நீங்கள் எழுதணும். பபிள் சார்ட் அல்காரிதம், அனதர் இஸ் செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம், then next one is insertion sort algorithm. The 3 algorithm I shall explain you. அதனோட pseudo code explain பண்ணிடுறேன் பாருங்க. இப்போ first one bubble sort algorithm. Now you have an array of elements like that. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா 2 கம்பேர் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் பார்க்கும். 15, 11 இதில் எது லெஸ்ஸரோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கிரேட்டரை செகண்ட் கொண்டு வந்துடும், அதனோட பொசிஷன் கொண்டு வரும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட்டையும் அடுத்த எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும். இதில் எது லெஸ்ஸரோ அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு கிரேட்டரை அடுத்த எலிமெண்ட்டாக கொண்டு போகும். இதுதான் லெஸ்ஸராக இருக்கனால இட் வில் லீவ் இட். தென் இட் வில் கம்பேர் த தேர்ட் எலிமெண்ட் அண்ட் த ஃபோர்த் எலிமெண்ட். தென் எது ஸ்மாலஸ்ட்டாக அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடும். அகெயின் இட் வில் 4th and 5th கம்பேர் பண்ணும். ஸ்மாலஸ்ட்டை முன்னாடி கொண்டு வந்துடும். அகெயின் 5th and 6th லைக் தட். இது ஒரு செஷன் ஒரு டர்ன் இப்படி போயிடும். மறுபடியும் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி எத்தனை கம்பேரிசன் பண்ணணும்னா ஒவ்வொரு டர்ன் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் 1, 2, 3, 4, 5 பிகாஸ் தெர் ஆர் 6 எலிமெண்ட்ஸ் 5 கம்பேரிசன் பண்ணும். தென் மறுபடியும் அடுத்த ரெப்பிட்டேஷன் வரும். மறுபடியும் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ தட் 6 எலிமெண்ட்ஸ் இருந்தால் 5 கம்பேரிசன் அண்ட் 5 ஐட்ரேஷனில் இது ஃபுல்லாகவே அரேஞ்ச் ஆகிடும். திஸ் டெக்னிக் இஸ் கால்ட் bubble sort. So the picture is of iteration minus 1. Similarly, remaining iteration can be done. Understood students? So ஒரு set of ஒரு டர்னில் என்ன பண்ணோம், ஒவ்வொரு டர்ன்லேயும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ரெண்டு எலிமெண்ட்டாக கம்பேர் பண்ணி ஸ்மாலஸ்ட்டை முன்னாடி கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடும். அடுத்த 2ஐயும் கம்பேர் பண்ணும். இது வந்து ஒரு ஐட்ரேஷன். மறுபடியும் அடுத்த ஐட்ரேஷன் அடுத்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணும். எத்தனை சைக்கிள்ஸ் வரும்னா இப்போ 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6 எலிமெண்ட்ஸ்னால் 5 ஐட்ரேஷன்ஸ் வரும். அதே போல் 5 கம்பேரிசன்ஸ் வரும் ஒவ்வொரு சைக்கிள்லேயும். ஸ்வாப்பிங் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதை ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்தால் ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் ஸ்வாப்பிங், இல்லைன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட் இஸ் இது பைனரி சார்ட்டோட உங்களுக்கு இது அல்காரிதம் சூடோகோட் டு யூ வாண்ட் டு ஜஸ்ட் கோ த்ரூ? பைனரி சர்ச் பாருங்கள். search with the middle element. If the search, we have to go for this bubble sort algorithm. Pseudocode start with first element, index is equal to 0. Compare the current element with the next element. If the current element is greater than the next element, then swap them. If current element is less than the next element, writes
or right side of the element, move on to the next element. Again go to step 1. Repeat until the end of the index is reached. So here பாருங்க மாதிரி compare பண்ணி பண்ணும். At the end of all the iteration, the above iteration 1. Similarly, the remaining iteration can be done. Final iteration will give the sorted array. எத்தனை iteration வரும்னா 5 iterations வரும். At the end of all iteration, we will get the sorted array. Then selection sort is the simple sorting algorithm that improves the performance of the bubble sort by making only one exchange for every pass through it. The algorithm will first find the smallest element in the array and swap it with the first element. Then it will find the second smallest element in the array and swap it in the second position. It will continue until the entire array is sorted in respective order. இது எப்படி பண்ணுன்னா செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்கா இதில் ஃபஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும் இப்போ இதில் பார்த்தா ஸ்மாலஸ்ட்டு 11 அதை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும் அந்த பொசிஷனுக்கு 13 இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடும் தென் அடுத்த ஐட்ரேஷனில் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த செகண்ட் ஒன்லேருந்து பார்க்குறப்ப எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்க்கும் அதை வந்து ஃபஸ்ட் செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்து இதை வந்து செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு போய் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடும் தென் தேர்ட் பொசிஷன்லேருந்து பார்க்கும் இதில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்க்கும் அதை தேர்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிறத அந்த பொசிஷனுக்கு கொண்டு போயிடும் தென் ஃபோர்த் பொசிஷன்லேருந்து பார்க்கும் இதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை இங்கே கொண்டு வந்துடும் ஃபோர்த் பொசிஷனுக்கு தென் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரப்போ லாஸ்ட்டில் எல்லா ஐட்டமும் சார்ட்டடாக இருக்கும். திஸ் இஸ் கால் செலெக்ஷன். ஸ்மாலஸ்ட்டை செலக்ட் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஐட்ரேஷனாக ரிப்பீட் பண்ணுறோம். தட் இஸ் செலெக்ஷன் ஸ்டார்ட். Pseudocode பாருங்க. Start from the first element. We search the smallest element and replace it with the first position. Then, now move on to the second element. Look for the smallest element in the subarray. இப்போ second element இருந்து subarray வச்சுக்கணும். From starting index till the last index. Now replace the second smallest identified in step 2 at the second position in the original array, also called first position in the subarray lerundu. Then this is repeated until the array is completely sorted. The next technique is insertion sort. Insertion sort is a simple sorting algorithm. It works by taking elements from the list one by one and inserting them in the correct position in the new sorted list. இப்போ இதில் வந்து 2 லிஸ்ட் வச்சுக்கோம். ஒரிஜினல் லிஸ்ட்டு ஒன்று இருக்கும், அங்கேருந்து எடுத்து ஒவ்வொன்றா கொண்டு போய் நியூ லிஸ்ட்டில் போடும். அந்த நியூ லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறப்போ ஆர்டரில் இன்சர்ட் பண்ணும். இட் பில்ட்ஸ் த ஃபைனலி சார்ட்டட் அரே அட் த எண்ட். It uses n-1 number of passes to get the final sorted list as per the இப்போ n elements இருக்குன்னா n-1 repetition வரும். இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு if it is the first element it is already sorted, pick the next எலிமெண்ட்டை எடுக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த எலிமெண்ட்டை எடுக்கணும். Compare all the elements in the sublist. Compare with all the sorted element in the sublist. Shift all the elements in the sorted in the sublist that is greater than the value to be sorted. Insert the value, repeat until it is sorted. இங்கே பாருங்கள், I'll show you. இப்போ this is assume 44 is sorted. இதுதான் ஃபஸ்ட் ஐட்டம். தென் அடுத்த ஐட்டம் என்ன, 16 எடுத்து என்ன பண்ணும், 44க்கு முன்னாடி கொண்டு போய் போடும் நியூ லிஸ்ட்டில். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 83 என்ன பண்ணுன்னா லாஸ்ட் எலிமெண்ட் இது 44க்கு அப்புறம் போடும். தென் 7 என்ன பண்ணும், 16க்கு முன்னாடி போடும். அடுத்தது 67 என்ன பண்ணுன்னா இட் வில் இன்சர்ட் இன் பிட்வீன் 44 and 83. தென் 21 எடுத்து 16க்கு இதுக்கு இன்சர்ட் பண்ணும். 34 எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணும். 45 எடுத்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும். 10 எடுத்து 7க்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணும். ஸோ இங்கே இதுதான் ஒரிஜினல் லிஸ்ட்னால் ஒவ்வொன்றா எடுத்து நியூ லிஸ்ட்டில் கரெக்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணி ஃபைனலி யூ வில் கெட் சார்ட்டட் அரே. At the end of all the passes you will get the array sorted. This is so we have seen 3 types of sorting method. Bubble sortல என்ன பண்ணும், 2 கம்பேர் பண்ணி
மாற்றும், எது ஸ்மாலஸ்ட்டோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வரும். அது வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை 5 எலிமெண்ட்ஸ்னால் 4 ஐட்ரேஷன் அந்த மாதிரி வரும். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் 4 கம்பேரிசன் அந்த மாதிரி வரும். ஃபைனலி we will get sorted array. Then we saw selection sort. Selection sortல என்ன பண்ணும், ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட இன்டர்சேஞ்ச் பண்ணும். தென் அடுத்த செகண்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் பொசிஷனில் இண்டெக்ஸ் பண்ணும். தென் தேர்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எடுத்து தேர்ட் பொசிஷனில் இண்டெக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி கொண்டு வர்றது செலெக்ஷன் சார்ட். இன்சர்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணும், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து நியூ லிஸ்ட்டில் கரெக்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணும். ஸோ ஃபைனலி வி வில் கெட் சார்ட்டட் லிஸ்ட். டைனமிக் ப்ரோக்ராமிங். வாட் இஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, அந்த ஒரு ப்ரோக்ராம் சால்வ் பண்ணோன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணுறோம், சப் ப்ராப்ளமாக நிறைய டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப் ப்ராப்ளம் சொல்யூஷன் எடுத்து லாஸ்ட்லி ஃபைனல் சொல்யூஷன் கொண்டு வரது தான் டைனமிக் ப்ரோக்ராமிங். when the solution paper can be viewed as a result of sequence of decision. இது வந்து டிவைட் அண்ட் கான்கர் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இட் இஸ் ப்ராப்ளம் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மாலர் அண்ட் yet smaller possible sub problems. So dynamic programming is used whenever problems can be divided into similar sub problems so that the results can be reused to complete the process. அதனோட ரிசல்ட் எடுத்து ஃபுல் ப்ராசஸோட ரிசல்ட்டாக கிடைக்கும். இந்த டைனமிக் இதில் வந்து டிவைட் அண்ட் கான்கரில் மெமைசேஷன் ஆர் மெமைசேஷன் அப்படிங்கிற ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. அது என்ன பண்ணோன்னா, ஸ்டோரிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபங்க்ஷன் கால் அண்ட் ரிட்டர்னிங் த கேட்ச்டு, அதாவது மெமரியில் இருக்கும் அந்த ரிசல்ட், அதான் கேஷ்டு ரிசல்ட் when the same input occur again. இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரௌஸ் பண்ணுறீங்க இல்லையா, ப்ரௌஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுன்னா, ஒரு தடவை ஒரு இது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அடுத்த டைம் அதே சர்ச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டைம் லேட்டாக வரும் சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குறதுக்கு. அடுத்த டைம் இட் வில் ஷோ த ரிசல்ட்ஸ் அட் ஃபாஸ்டர் பிகாஸ் அது வந்து மெமரியில் வச்சுருக்கும், இன் கேஷ் மெமரி. அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் மெமரியில் இருக்கும். தட் இஸ் கால் மெமைசேஷன் ஆர் மெமைசேஷன். இது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். So steps to dynamic programming. The given problem is divided into smaller and overlapping subproblem. An optimum solution for the subproblem can be achieved by result of smaller subproblem. It uses what technique? Memoization. So subproblem பிரிச்சுட்டு then எப்படி கொண்டு வரும், லாஸ்ட்டில் சப்ராப்ளமோட ரிசல்ட் எடுத்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வரும். இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங். இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. when the problem can be divided into subproblem so that அந்த subproblemோட result can be reused to complete the process. Okay students, with this we shall wind up this session. Thank you. We are completing this chapter.